சிறைப்பிடிக்கப்படும் இந்திய மீனவர்களை மட்டுமே விடுதலை செய்ய முடியும் என்றும் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளுடன் பேசி எந்த பயனும் இல்லை என்றும் இலங்கை கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு மீனவர் சங்கத்தினர் மற்றும் அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை பெற்று வழங்கவுள்ளார் மூத்த ஆசிரியர் விஸ்வநாத். அவரிடம் பேசலாம். விஸ்வா, இப்போ இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ள இந்த கருத்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் இலங்கை கடற்படையில் அதிகமாக மீன்பிடிப்பதற்கு எல்லை தாண்டுவதாகவும், எல்லை தாண்டும் காரணத்தினாலே அவர்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்கத்தின் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காயத்ரி, குறிப்பாக அவர் சொல்லிக்கிற நல்லா கவனித்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசோடு இது பற்றி பேசி பலனில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது மிக முக்கியமாக கூர்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல மீனவர்களை விடுவிப்போம், அதே சமயத்தில் மீன்பிடி படகுகளையும் வலைகளை விடுவிக்க மாட்டோம் என்று சொல்வதன் மூலம் மீண்டும் அவர்கள் அந்த தொழிலில் ஈடுபடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். எனினும் கூட மாநில அரசு, தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எல்லை தாண்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கும் அதே இலங்கை அரசாங்கம் மாநில அரசோடு பேசி பலனில்லை, இந்திய அரசாங்கத்தோடு ராஜாங்க ரீதியில் பேசித்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்லியிருப்பது நிச்சயமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஜேசுராஜ் நம்மோட தொடர்பில் இருக்கிறார். ஜேசுராஜ், இப்போ இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம் சார். நாங்க பாரம்பரியமா மீன் பிடிச்ச பாக்சலசந்தி பகுதியில தான் மீன் பிடிக்கிறோம். குறிப்பா நாங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறோம்னு சொல்றது அது பொதுவா மீன் பிடிக்கிற இடத்துல தான் பிடிக்கிறோம். இப்ப இலங்கை அமைச்சர் அந்த மீனவர்களை விடுதலை பண்ணுவோம், படகுகளையும் வலைகளையும் விடுதலை பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களை விடுதலை பண்றோம்னு சொன்னதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா படகுகள் பூரா தமிழ்நாட்டு பெரிய முதலாளிகளுடைய படகுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு ஏழை குடும்பத்துல பிறந்தவனுடைய ஒரு மீனவனுடைய படகு தான் அந்த படகுகள் பூரா. இந்த படகுகளையும் வலைகளையும் அவன் விடுவிச்சாதான் அந்த மீனவருடைய குடும்பங்களுடைய நம்பி இருக்கிற குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. இதுக்கு உடனே அவர் அமைச்சர் உடனே இந்த படகுகளையும் இந்த படகுகளுடைய வலைகளையும் விடுதலை பண்ணாதான் இவங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி இலங்கையில இந்த ஒரு தவறான கருத்தை திணிச்சதன் பேர்ல தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதா நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே தமிழகம் உள்ள படகுகள் பூரா தமிழ்நாட்டிலோட அரசியல்வாதிய படகு அது எல்லை மீறி அப்பாவி மீனவர்கள் குடிவர்றாங்கன்னு சொன்னாங்க. எந்த ஒரு படகுமே எந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி படகுமே கிடையாது. எல்லாமே ஏழை மீனவன் குடும்பத்துடைய படகு தான். ஒவ்வொரு மீனவனும் அந்த படகை வாங்குறதுக்கு பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். இது எல்லாமே தனிப்பட்ட நபருடைய படகு தான். உடனே இப்ப அந்த தமிழக அரசோட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 3 கட்டமா இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு இலங்கை மீனவர்களால ஒரு சரியான உடன்பாடு எட்டப்படல. நாங்க ஏற்கனவே இந்த இழுவலை படகுகளை நிப்பாட்டுறதுக்கு ஒரு 3 வருஷ கால அவகாசம் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க 1 வருஷம் கூட அந்த டைம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க தான் முற்போக்கா இந்த பேச்சுவார்த்தையை தடைபட வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசோ தமிழக மீனவர்களோ எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க சொல்றது இருந்த போதிலும் மத்திய அரசாங்கம் ஒரு நாட்டோட நாடு பிரச்சனையா இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் தான் பேசணும். பிரதமர் அவர்கள் வருகின்ற பிரதமரோட பேசி இந்த வர்றதோட இந்த படகுகளையும் விடுவிச்சு இந்த மீனவர்களையும் விடுவிச்சாதான் இந்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரம் காக்கப்படும். அதே மாதிரி அடுத்த கட்டமா இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி பிரச்சனை இல்லாம இந்த ஒரு 33 வருட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். சேசுராஜ், நீங்க தொடர்பிலே இருங்க. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த கடல் தொழில் அமைப்பினுடைய பொன்னம்பலம் தற்போது தொடர்பு இருக்கிறார். மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்துக்கு இங்க பொன்னம்பலம் நீங்க என்ன சொல்றீங்க? மஹிந்த அமரவீர உண்மை இப்பொழுது இது 15-20 வருஷத்துக்கு முன்னே நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு காலமும் காலதாமதப்படுத்தினதற்கு நாங்கள் அந்த கவலை இருக்கிறோம். அடுத்ததாக பேச்சுவார்த்தை என்ற சொல்லுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எல்லாரும் கூடி பேசி ஜனாதிபதி தலைமையில முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இனி என்னத்தை ஐயா பேசுறது? பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கு இடமில்லை. பேச்சுவார்த்தைக்கு யாழ் மாவட்டத்திலிருந்து யாரும் போவதில்லைன்னா பொதுக்கூட்டத்தில் தீர்மானிச்சிருக்கிறோம். திரு பொன்னம்பலம், இப்ப என்ன குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுது? நாங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டாமலே இருக்கக்கூடிய மீனவர்களை கைது செய்கிறார்களா? உண்மையில் உங்கள் தரப்பில் உள்ள கருத்துக்களை சொல்லுங்க. உங்கள் தரப்பில் நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறதுங்க? உண்மையாகவும் சத்தியமாகவும் சொல்லுறோம். இந்திய மீனவர்கள் எங்களுடைய கரைகளுக்கு கண்ணு கட்டிய தூரத்துக்கு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மீன் பிடிக்கிறார்கள், விலகளை அறுக்கிறார்கள், போட்டுகளை உடைக்கிறார்கள்,
இன்ஜின்களை அடித்து நொறுக்கிறார்கள், ஆட்களுக்கும் அடிக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை. தாங்க சுத்தவாளி என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் அரசியல்வாதிகளும் சத்தம் போடுறது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு பாருங்க. திரு பொன்னம்பலம், நீங்கள் சொல்றது வந்து இலங்கை மீனவர்களை தமிழக மீனவர்கள் தாக்குறதா சொல்றீங்களா? இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களை தாக்குகிறார்கள். இதுவரைக்கும் அது போல எந்த ஒரு ஊடகங்களிலோ பத்திரிகைகளோ அது போன்ற செய்திகள் பெருசா வெளியே வந்தது இல்லையா பொன்னம்பலம்? அதுதான் எங்களை ஊடகங்கள் செய்த தவறு. அதை நாங்கள் வெளிக்கொள்வதற்கு தான் ஒரு பெரிய மகாநாடு இந்த மாத கடைசியில ஒரு 10,000 20,000 பேர் சேர்ந்து ஒரு ஊர்வலம் நடத்துறோம். சரி பொன்னம்பலம், தவறு. ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் அதை மூடி மறைச்சது பெரிய தவறு. திரு பொன்னம்பலம், நீங்க தொடர்பில் இருங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த சேசுராஜ் தொடர்பில் இருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு பொன்னம்பலம் வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு சேசுராஜ் நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, அவங்க வந்து முற்றிலும் தவறுதலா சொல்றாங்க. ஏன்னா இலங்கை மீனவர்கள் தான் இந்திய தமிழக மீனவர்களை அடிக்கடி தாக்குறது, படகுகளை குண்டு வைத்து தகர்க்கிறது போன்ற தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. ஆனா தமிழக மீனவர்கள் ஒருபோதும் சகோதரத்துவத்துடன் அந்த மீனவர்களோட பழகிறது, அந்த தொப்புள் கூடி உறவுங்கிற முறையில தான் அவங்களை எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணது கிடையாது. ஆனா நாங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்கவில்லை என்று நான் சொல்லவே இல்லை. எல்லை தாண்டி தான் மீன் பிடிக்கிறோம். இந்த கடல் பரப்பு என்பது இலங்கைக்கும் இந்தியா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கடல் பரப்பு ஒரு குறுகிய அளவு 12 நாட்டிகள் மைல் தான். அதுல தொழில் செய்ய முடியாம பாரம்பரியமா பாக்சலசந்தி பகுதியில கச்சதீவு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி மீன் பிடிச்சோமோ, கச்சதீவு கொடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி மீன் பிடிக்கிறோமோ அதே பகுதியில தான் மீன் பிடிக்கிறோம். இப்போ புதியதாக இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்திக்கிட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க. இப்போ நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தமிழக மீனவர்களுக்கு திட்டவட்டமா நாங்க அறிவிச்சிருக்கிறோம். யாரும் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில போய் தொழில் செய்யக்கூடாது, இலங்கை கரையோர பகுதியில தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதை இப்போ முற்றிலும் தமிழக மீனவர்கள் தவிர்த்திருக்கிறாங்க. இப்ப சமீப காலங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி இலங்கை கடற்படை கச்சதீவு அருகிலே கச்சதீவு பகுதியிலே 13 நாட்டிகள் 12 நாட்டிகளிலே வாட்டர் ஸ்கூட்டர் மூலம் தமிழக படகுகளை தாக்குவதும், வலைகளை அடித்து நொறுக்குவதும், வெட்டி சேதப்படுத்துறது கொடுமை ரொம்ப மிக கொடுமையா இருக்கு. இதனால தமிழக மீனவர்கள் தொழிலே செய்ய முடியல. இப்போ கூட ராமேஸ்வரத்துல எல்லாம் படகுகள் வேலை நிறுத்தத்துல இருக்குது. இது பொன்னமலையா ஏற்கனவே 2-3 நேரம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். அதை இவங்க மூடி மறைச்சு இப்ப மாத்தி சொல்றாங்க. அது முற்றிலும் தவறியா. தமிழக மீனவர்கள் ஒருபோதும் இலங்கை மீனவர்களை மாத்தி சொல்ற பழக்கம் இலங்கை மீனவர்கள் கிடையாது. நீங்க வேணுமெண்டா இதே தொலைக்காட்சியையும் நிருபர்களையும் கொண்டு வாங்கோ. 100 கிலோமீட்டர் நீளத்துக்குரிய கடற்கரை வழியா போய் நேரடியா பேட்டி எடுத்து பாருங்கோ. மாத்தி என்ன பேசுறோம்? ஏன் மாத்தி பேசுறோம்? அதால் என்ன நன்மை? உண்மையத்தான் சொல்றோம். நாங்க சத்தியமா சொல்றோம், உண்மையை சொல்றோம். அதாவது அழிவுகள் இந்த மாதத்துல, போன மாதத்துல 17ஆம் தேதி 22ஆம் தேதி எல்லாம் எவ்வளவு அட்டூழியங்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 75-80 லட்சம் ரூபாய் பெறுமதியான விலைகளை காணவில்லை. பதிவு இருக்கு, அரசாங்க பதிவுகள் இருக்கு, பரிசீலித்து பார்க்கலாம். உங்களோட கை கமிஷன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நேர்மையாளர் உதவி கை கமிஷனர் மிஸ்டர் நடேசன் ஐயா, அவர்கிட்ட பதிவுகள் இருக்கு, பரிசீலிக்க சொல்லுங்க. நாங்கள் பொய் சொல்லி என்ன உங்கள்ட்ட காசா கேட்கிறோம், நட்டகடா கேட்கிறோம். திரு பொன்னம்பலம் அதே போல திரு ஜேசுராஜ் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே விதமான குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க. அப்ப இதற்கு தீர்வாக நீங்கள் நினைப்பது என்ன பொன்னம்பலம்? நாங்கள் சொல்றது இல்ல தாண்டி தயவு செய்து நீங்கள் வரக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் ஒரு மெலிஞ்சு போன ஒரு சிதைக்கப்பட்ட சின்ன பின்னப்படுத்தப்பட்ட ஒரு சம மாவட்டம். நீங்கள் மனித தன்மையை பாவிக்கணும். நாங்கள் வேறு என்ன சொல்றது? ஆனா நாங்க சொல்றது பொய் திருத்தி சொல்றோம் என்று சொன்னதாயிட்டு நான் ஆழ்ந்த கவலையடைகிறேன். எனக்கு பொய் பேச வேண்டிய ஒரு அவசரம் இல்லை. பொய் பேசி நீங்க உங்கள்ட்ட நட்டதா கிளைம் பண்றோம். நீங்க தொடர்பிலே காத்துருங்க. ஜேசுராஜ் நீங்க சொல்லுங்க, இதுக்கு தீர்வுக்கு என்னது சொல்றீங்க? குறிப்பா இப்பொழுது பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, மஹிந்த அமரவீர தெரிவித்த கருத்துக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு அரசோடு பேசி பலனில்லை என்று சொல்லியிருக்காரு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜேசுராஜ்?
ஏற்கனவே வந்து 3 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் ஒரு உடன்பாடு எட்டப்படாதனால இது ஒரு நாட்டோட நாடு பிரச்சனைனால இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் இலங்கை அரசோட பேசி வந்து எங்க மீனவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அந்த ஏன்னா நாங்க பாரம்பரியமா மீன் பிடிச்ச பகுதி இப்ப அவங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா நாங்க எங்களுக்குன்னு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த இந்திய அரசாங்கம் ஒரு இடத்த காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லை தாண்டக்கூடாது என்று சொல்லட்டும். இல்லைன்னா 2 கடல்லையும் ஒரு செவுத்த கட்டிட்டா இந்த பிரச்சனையை தீர்ந்து போமியா. செவுறு இருக்குன்னு நாங்க முட்டிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம கடற்பரப்புல வந்து பாரம்பரியமா மீன் பிடிச்ச இடத்துல நாங்க மீன் பிடிக்கிறோமே தவிர 100 வருஷமா இப்ப புதிதா வந்து நாங்க ஒரு இடத்துல ஜெயசுராஜ் இடையூறுக்கு மன்னிக்கும் தொடர்பிலே காத்திருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது தொடர்புக்கு வந்திருக்கிறார். திரு திருமாவளவன், மஹிந்த அமரவீர இலங்கை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படக்கூடியது படகுகளை விடுவிப்போம், அதே மன்னிக்கவும் மீனவர்களை விடுவிப்போம், அதே சமயத்தில் படகுகளையோ வலைகளையோ விடுவிக்க மாட்டோம். அதே போல தமிழ்நாட்டு அரசோடு இந்த பிரச்சனையை பற்றி பேசி எந்த விதமான பலனும் கிடையாது, மத்திய அரசாங்கத்தோடு ராஜாங்க ரீதியில் பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மஹிந்த அமரவீர பேச்சு மிகவும் வீண்பான ஒரு பேச்சு. வேண்டுமென்றே தமிழர்களை சீண்டுகிறார். அடிக்கடி தமிழக மீனவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய உடைமைகளை கைப்பற்றுவதும் சேதப்படுத்துவதும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்வு காண வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. மத்திய அரசாங்கத்தோடு தான் பேச வேண்டும். ஆனால் மத்திய அரசாங்கம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலும் சரி, தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த கடற்கரையோரத்தில் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். விட்டு அவர்கள் வெளியே போனால் மீன்பிடித்து விட்டு திரும்புவார்களா, சிங்கள இனவெறியர்களின் தாக்குதலுக்கு ஆளாவார்களா என்கிற அச்சத்தோடு தான் அந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி கைது செய்யப்படுகிறவர்கள் ஆண்டு கணக்கிலே அந்த நாட்டின் சிறைச்சாலைகளில் இன்னும் பொய் வழக்கிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மீட்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் உரிய முயற்சிகளை எடுக்கவில்லை. இந்திய அரசாங்கமும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆகவே அமரவீரன் நமக்கு எதிராக பேசுகிறார் என்றாலும் கூட இந்திய அரசாங்கத்திற்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதையும் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்திய அரசு இதில் தீவிரமாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான நிரந்தரமான நல்ல தீர்வை உருவாக்க வேண்டும். தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். திரு திருமாவளவன், அதே சமயத்தில் வந்து இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் மீன்பிடி படகுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது வெறும் யூகத்தில் சொல்லப்படுகிற அப்பட்டமான அவதூறான ஒரு கருத்து. 1-2 பேர் இத்தகைய படகுகளின் உரிமையாளர்களாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மீனவர்கள் அனைவருமே அரசியல்வாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுடைய படகுகளைத்தான் ஓட்டுகிறார்கள் என்று சொல்லுவது தவறு. சாதாரண மக்களுடைய படகுகளையும் மிக நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மீனவர்களின் படகுகளையும் அவர்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற நிலையில் உள்ளவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகளின் படகுகள் என்று சொல்லுவதும் அது அவருடைய உடைமைகள் என்று சொல்லுவதும் தவறான கருத்து, இன்னும் சொல்ல போனால் அவதூறான கருத்து. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரு திருமாவளவன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நமது யாழ் மாவட்டத்தினுடைய கடல் தொழில் அமைப்பைச் சேர்ந்த திரு பொன்னம்பலம் தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் தெரிவித்த கருத்துக்களுக்கு அவர் பதில் கூற விரும்புகிறார். பொன்னம்பலம், சொல்லுங்க. அரசியல்வாதிகளின் மீன்பிடி படகுகள் இருக்கின்றது 100% உண்மை. அது எத்தனை தொகை என்பது தமிழ்நாடு மீனவர் இலாகாவின் பதிவுகளில் பார்க்க. அவர்கள் பினாமி எல்லாம் வச்சிருக்கிறார்கள், தங்களை பேர்ல வச்சிருக்கல. அது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரவ ரகசியம் பாருங்க. சிலவள திருமாவளவன் மிக நேர்மையானவர், அவருக்கு இது தெரியாம இருக்கலாம். அதை விட்டு நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இப்ப என்ன பிரச்சனை என்றா எல்லாம் தாண்டி வராதையும் கொண்டு கேட்கிறோம். நாங்கள் எங்களை தொப்புள் கொடி உறவென்று சொல்றீர்கள். மண்ணில் எங்களை போராட்டத்துக்காக எண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்யப்படுகிறீர்கள், தற்கொலை செய்கிறீர்கள். எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினீர்கள், ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போராட்டங்களை ஊக்குவித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு விளங்காமல் இல்லை. எங்களை பாதுகாக்க நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்திருக்கிறீர்கள். ஆனா எங்களை வயிற்றில் அடிக்கிறீர்கள் ஐயா.
திரு பொன்னம்பலம், திரு பொன்னம்பலம், இந்த பிரச்சனை மீனவர் பிரச்சனை என்பது மிக ஒரு நீண்ட பிரச்சனை, ஒரு மிக விரிவாக பேசப்பட வேண்டிய பிரச்சனை. தற்பொழுது அது பற்றி நாம் பேசவில்லை. தற்போதைய தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தற்போதைய அளவை பொறுத்தவரையிலும் திரு திருமாவளவன் அவர்கள் தங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நீங்கள் நினைப்பது என்ன? இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நாம் இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், இலங்கையில் வாழ்கிற நம்முடைய தமிழ் மீனவர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் மீனவர்களின் பிரதிநிதிகள், இந்த 4 தரப்பினரும், தமிழக அரசு 5 தரப்பினரும் அமர்ந்து பேச வேண்டிய ஒரு பிரச்சனை இது. தமிழ்நாடு அரசும் பேச வேண்டும், தமிழ்நாட்டு மீனவர்களின் தலைவர்களும் பேச வேண்டும், சிங்கள அரசும் பேச வேண்டும், நம்முடைய தமிழீழ மீனவர்கள் தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளும் பேச வேண்டும். இந்திய அரசாங்கம் இதை முன்னின்று நடத்தி இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும். எந்த வகையிலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போது திரு பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தங்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய செயல்களை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செய்கிறார்கள் என்று அவர் ஆதங்கப்படுகிற போது அவருடைய ஆதங்கத்தை நாம், அந்த உணர்வுகளை மதிக்க வேண்டும். அப்படி ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் இருக்குமேயானால் அது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டியது, அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும். யாரும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது. மிக்க நன்றி திரு திருமாவளவன். மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி தொடர்பில் இருக்கிறார். திருமுருகன் காந்தி, மஹிந்த அமரவீர இலங்கையினுடைய அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை என்னது பற்றியது? இல்ல, அவர் சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது இது பாரம்பரிய மீன்பிடி பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. அது பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன் பிடிப்பதற்கான உரிமை என்பது 2 தரப்பு நாடுகளின் ஒப்பந்தங்களிலும் இருக்கிறது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஒரு அதிகாரம் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு கிடையாது. அவர் எதேச்சதிகாரமாகத்தான் இந்த ஒரு முடிவை முன்வைக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதற்கு அடிப்படை காரணம் இந்திய அரசு ஒரு பலவீனமான ஒரு விவாதத்தை தொடர்ச்சியாக இலங்கையிலே எழுப்பிக் கொண்டிருப்பதன் காரணம். அது வலுவாக ஒரு தமிழ் மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பற்றி பேசாமல் வலியுறுத்தாமல் தான் இது போன்ற ஒரு நேர்மையற்ற வாதம். திருமுருகன் காந்தி, இடையூறுக்கு மன்னிக்கும், ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இறுதியான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழக மீனவர்கள், அந்த தமிழ் பேசக்கூடிய மீனவர்களே தாங்களும் தாக்கப்படுகிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தமிழ்நாட்டு மீனவர்களும் தாங்களும் இலங்கை கடற்படையினால் இலங்கை மீனவர்கள் தாக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த பிரச்சனையினுடைய உண்மையான தன்மை என்பது இதுவரை ஆராயப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா? இல்ல, உண்மை என்னன்னா, நாங்க அங்க இருக்கக்கூடிய மீனவ சங்க பிரதிநிதிகளும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம். குறிப்பிட்டதாக, அதாவது சிங்கள அரசோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அவர்களுடைய ஆட்களின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர் தாக்குகிறார்கள் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் என்பது திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகிறது. உண்மையில் நடப்பது என்னவென்றால், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மீனவர்களுக்கு பெருமளவில் நிதி உதவி அளிக்கப்பட்டு அவர்கள் தொழில் நுட்பம் என்பது அதிகரிக்கப்பட்டு ஒரு மாடர்ன் டெக்னாலஜியின் முறைப்படி அவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய தமிழீழ மீனவர்களுடைய மீன் வளங்களை அளிப்பது தொடர்பான தொடர் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது நீங்கள் ஈழத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் தெற்கிலிருந்து வரக்கூடிய மீன்பிடி படகுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதற்குரிய பல்வேறு சம்பவங்களை நீங்கள் இலங்கையில் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளிலே நீங்கள் பார்க்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறைத்துவிட்டு இவர்கள் இந்த பகுதியில் ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்றை பார்க்க வேண்டும். நீங்கள் தெற்கு பகுதியில், கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய 3 நாடுகளுக்கும் இடைப்பட்ட, அதாவது மாலத்தீவு, இந்தியா, இலங்கைக்கு இடைப்பட்ட அந்த கடற்பகுதியில் இது போன்ற நிகழ்வு நடப்பதில்லை. ஆக இந்த பகுதியில் திட்டமிட்டு இலங்கை அரசாங்கம் என்பது தமிழீழ மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளிப்பதற்குரிய சச்சரவுகள் ஏற்படுத்துகிற அந்த இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்பவர்கள் ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய மீனவர்களை அடிக்கிறார்கள், எங்கள் வலைகளை அறுக்கிறார்கள், இங்க குண்டுகளை வீசுகிறார்கள், பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து எந்தவித, ஏனென்றால் அந்த பகுதியில் நுழைந்ததற்கு பிறகு இடையூறுக்கு மன்னிக்கவும் திருமுருகன் காந்தி, நேரமின்மை காரணமாக நம்ம இதோடு முடித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.